ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபிசிக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கௌஸ்டிக்ஸ்க்கான ஸ்டடி அண்ட் டெஸ்ட் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் யூனிட் 1க்கும் யூனிட் 2க்கும் ஸ்டடி அண்ட் டெஸ்ட் பிளான் கொடுத்து அதில் நம்ம டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 4 ஸ்லிப் டெஸ்ட்டு அண்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, ஓகேங்களா. டோட்டலாக 5 டெஸ்ட்டு ஒரு யூனிட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணோம். ஸ்லிப் டெஸ்ட்டெல்லாம் 50 கொஷினாகவும் ஃபுல் டெஸ்ட்டு 100 கொஷினும் நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதே போல் இன்னையிலேருந்து நம்ம யூனிட் 3க்கான ஸ்டடி அண்ட் டெஸ்ட் பிளானை ஃபாலோ பண்ணி யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸை நம்ம படிக்க போகிறோம். நம்மளோட டிஆர்பி ஆனுவல் பிளானரில் நம்மளுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க எக்ஸாம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, பிடிபிஆர்டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, ஜூலையில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி சின்சியராக படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் எவ்வளோ போஸ்டிங்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இப்போலேருந்தே உங்கள் ப்ரிப்ரேஷனில் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடி பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு நீங்கள் படிக்காதீங்க. எந்த டாப்பிக்கை எடுத்து படித்தாலும் அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கால் ஒரு நோட்டை உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒரு நோட்டை போட்டு நீங்கள் நோட்ஸாக எழுதி வச்சுக்கிங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் நோட்ஸை ஈஸியாக கோ த்ரூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸு நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. அதுபோல் ஷார்ட் நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா அது லாஸ்ட்டாக டிஆர்பி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எந்த ஒரு டாபிக் படித்தாலும் டீட்டெயில் நோட்ஸ் எழுதின பிறகு உடனே அதில் உள்ள ஷார்ட் நோட்ஸாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ என்னோட யூனிட் 1க்கான ஷார்ட் நோட்ஸ்லாம் நான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் மாடலாக வச்சுக்கிட்டு யூனிட் 3க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் யூனிட் 3க்கும் ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஓகே, இன்னிலேருந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தா எலாஸ்டிசிட்டி அந்த 3 மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிக் டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27ல் பெண்டிங் மொமெண்ட், யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கும், 28ல் டார்ஷன் ஆக்சிலேஷன், எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ண போகிறோங்கிறத டார்ஷன் ஆக்சிலேஷன் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 நாளும் படிக்கிற டாப்பிக்கை 29ல் நம்ம ஸ்லிப் டெஸ்ட் 1 50 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30ல் விஸ்காசிட்டி டாப்பிக்கும் அதில் உள்ள எல்லா மற்ற டாப்பிக்கும், 31ல் சர்ஃபேஸ் டென்ஷனும் அதில் உள்ள டாப்பிக்கும் படிக்க போகிறோம். ஸோ 1ஆம் தேதி அதுக்கான ஸ்லிப் டெஸ்ட் 2 கண்டக்ட் பண்ண போகிறோம். 2ஆம் தேதி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஸோ அதில் என்னென்ன டாபிக் வருதோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். 3ஆம் தேதி ஃப்ரீ டேம்ப்டு ஃபோர்ஸ் ஆக்சிலேஷன் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். சோனோமீட்டரில் அதில் டாபிக் கவர் ஆகிடும். ஸோ இதோட ஸ்லிப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதி ஸ்லிப் டெஸ்ட் 3 கண்டக்ட் பண்ணுவேன். 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லவுட்னஸ் ஆஃப் சவுண்டு, டாப்லர் எஃபெக்ட் அதெல்லாம் படிக்க போகிறோம். 6ஆம் தேதி அல்ட்ராசோனிக்கை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும். 7ஆம் தேதி காஸ்மிக்ஸ் ஆஃப் ஆடிட்டோரியா இதை படிக்க போகிறோம். 8ஆம் தேதி அந்த டாபிக் படித்த டாப்பிக்கு ஸ்லிப் டெஸ்ட் 4 அட்டன் பண்ண போகிறோம். 9, 10, 11 இது ரிவிஷன். இந்த யூனிட் 3 மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்காக 12ஆம் தேதி இந்த யூனிட்டுக்கான ஃபுல் டெஸ்ட்டு 100 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டடி பிளானை நீங்களும் ஃபாலோ பண்ணி யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு சின்சியராக படித்து இந்த வருஷம் நடக்க போகிற யூஜிடிஆர்பியில் நீங்கள் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். ஸோ மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எந்த யூஜிடிஆர்பியில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட டவுட் என்னவோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டுங்கிறது நான் ஃப்ரீயாக காமன் குரூப்பில் கொடுத்துருவேன். செகண்ட், தேர்டு, 4th அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட்டு நீங்கள் எழுதணும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெய்ட் டெஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு எழுதலாம். ஏற்கனவே நம்ம டிசம்பர் 15 தான் இந்த டெஸ்ட் சீரீஸை ஆரம்பித்தோம். டிசம்பர் 15ல் ஆரம்பித்து ஜனவரி 25க்குள்ளே நம்ம 10 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு யூஜிடிஆர்பிக்கு உங்களோட ப்ரிப்ரேஷனை இன்னும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது மினிமம் அமௌண்ட்டில் தான் இந்த டெஸ்ட் சீரீஸ், ஒவ்வொரு யூனிட்டுக்காக மினிமம் அமௌண்ட்டில் தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு காமன் குரூப்பில் நீங்கள் கேட்கலாம். காமன் குரூப்பில் ஸ்லிப் டெஸ்ட் 1 நீங்கள் ஃப்ரீயாக எழுதிக்கிங்க. மற்ற டெஸ்ட்டெல்லாம் எழுதணும்னு விருப்பம் இருக்கிறவங்க பெய்ட் டெஸ்ட் குரூப்பில் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதலாம். கண்டிப்பாக யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். யூஜிடிஆர்பியில் நீங்கள் வெற்றி அடைய என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.